ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாலி சேகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிடிஎல். இது 110 2020 இந்த டிசிஎஸ் வந்ததுனால நிறைய என்ட்ரியில் எப்படி டேலி மூலிமா டிசிஎஸ் போட்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணி எப்படி நம்ம அக்கௌண்ட்டை பெர்ஃபெக்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டிடிஎல் நம்ம கணிசார்கிட்ட தான் கேட்டு ரெடி பண்ணி வாங்கினது. அவரை 2 நாள் படாத படுத்தி தான் வாங்கினது. அவர் ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது ஒரு ஃப்ரீ டிடிஎல் தான். இப்போ இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த இது வந்ததுலேருந்து 206 செக்ஷன் அமெண்ட் ஆனதுலேருந்து 50 lakhsக்கு மேலே போயிருந்தா பில்லில் ரைஸ் பண்ணுமா இல்லை கலெக்ஷனில் கலெக்ட் பண்ணுமா அப்படின்ட்டு அதில் தான் நிறைய கான்ட்ராவர்சி இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூக்கு கலெக்ட் பண்ணுறதா இல்லை டோட்டல் பில்லுக்கு டேக்ஸோடு சேர்த்து கலெக்ட் பண்ணுறதா. லீகலாக பார்த்தோம்னா டேக்ஸுக்கு டிடிஎஸ் போடுறத பற்றி ஒருத்தர் டேக்ஸபிள் வேல்யூங்கிறாரு, இன்னொருத்தர் டேக்ஸோட அப்படிங்கிறாங்க. பட் என்னோடய வியூவில் கலெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கும்போது என்ன பணம் வருது அப்படிங்கும்போது டோட்டலாக டேக்ஸோடு சேர்த்து அப்படிங்கிறது என்னோடய வியூ. கலெக்ஷனில் தான் போடணுமே தவிர பில்லில் போடக்கூடாது அப்படின்றது. இது போடக்கூடாது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்டிங் மெத்தடில் அப்பப்போ என்னென்ன பில்லுக்கு எவ்வளோ டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது கணக்கெழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்ச்சேஸ் பில்லில் போடலாமா வேணாமா, கலெக்ஷன்லையா இல்லையா, டேக்ஸோடவா டேக்ஸ் இல்லாதையா அப்படிங்கிறது பார்க்கும்போது என்னோடய வியூவில் டேக்ஸோடு தான் கலெக்ஷனில் தான் போடணும் அப்படின்ட்டு. பட்டு அக்கௌண்டிங்க்காக கலெக்ஷனில் போடுறது இப்போ பில்லிங்லேயே போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா வசூல் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால பில்லிங்கில் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த டிடிஎல் ஈஸியாக நம்ம அக்கௌண்டிங்கில் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நேராக டேலிக்கு போவோம். ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ண போகிறோம், ஸ்டாச்சுட்டரியில் போய் டிசிஎஸ்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். லெஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷனில் இந்த டிசிஎஸ்ஸை பற்றி டிசிஎஸ் ஆன் குட்ஸ் அந்த ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணணும். ஆன் குட்ஸ். ஸோ செக்ஷன் நம்பர் வேணால் போட்டுக்கோங்க. ஸோ ரேட் ஆஃப் டேக்ஸ் போட்டுக்கோங்க. லிமிட் 50 lakhs. ஸோ இது இந்த 31/3/2021 வரைக்கும் இதை போட்டு ஃபஸ்ட்டு இதை கான்ஃபிகர் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டி நமக்கு வரணும் இல்லையா, அதனால் இந்த ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துறோம். இப்போ லெஜரில் கிரியேட்டில் சேல்ஸில் 5% ஒன்று போட்டுக்கிட்டோம் குட்ஸுக்கு. இங்கே டிடிஎஸ் அப்ளிகபிள்ன்றது எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த டேக்ஸ் ஆன் குட்ஸுன்றது எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி சிஜிஎஸ்டி இங்கே அப்ளிகபிள் கொடுத்துட்டு இது எஸ்ஜிஎஸ்டி. இப்போ இது கொடுத்தாச்சு. இப்போ டெட்டார்ஸ் வித்தவுட் பேன் டிசிஎஸ் அப்ளிகபிள்ன்றது எஸ் கொடுத்துட்டு அவங்க இண்டிவிஜுவலாக என்னன்றது நம்ம கொடுத்து போகிறோம். இது வேறு எதுவும் இவங்களுக்கும் பேன் இல்லை அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று டெட்டாஸ் வித் பேன் அப்படின்றது கொடுக்குறோம். பேன் நம்பர் கொடுக்கணும்.
ஓகே, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த லெட்ஜஸ் எல்லாம் ஜிஎஸ்டி லெட்ஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், 2 டேட்டாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து அதுவும் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிடிஎஸ் அப்ளிகபிள்ன்றது வரணும். ஓகே, இதனோட கான்ஃபிகரேஷன் வந்து இங்கே கொடுக்குறதா இருந்தாலும் ஒன்று லெஜரில் கொடுக்கணும், இல்லைன்னா இங்கே கொடுத்துக்கலாம். அங்கே 5% மட்டும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இது அப்ளிகபிள் கொடுத்துட்டோம். இதையும் 12%யும் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இங்கே அப்ளிகபிள். %28 போட்டுக்கலாம். இதையும் அப்ளிகபிள். இதையும் அப்ளிகபிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கணும். சப்போஸ் ஒரு 1000 ஐட்டம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்ஃபிகர் டிசிஎஸ் ஆன் கூட்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அப்ளிகபிள்னு போட்டு இங்கே கொண்டு வந்துடும். ஸோ பழைய நம்ம ஸ்டாக் இருந்தது அப்படின்னா அத்தனைக்கும் நம்ம என்ட்ரி பண்ணி எங்கே மெனுவே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த டிடிஎல்ல லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா லெஜரும் க்ரியேட் பண்ணிட்டோம். டிடிலையும் லோட் பண்ணியிருக்கிறேன், டிசிஎஸ் டிடிஎல்னு லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வவுச்சருக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு சேல் 1/4 வந்து வித்தவுட் பேன் எடுத்து ஒரு ஐட்டம் 5%ல் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு அடிக்கிறோம். டேக்ஸ் போட்டுட்டோம். ஸோ இது பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 110ல் வந்து டோட்டலாக இப்போ அதே வித்தவுட் பேனில் போயிட்டு 5%ல் இப்போ பார்த்தீங்கன்னா 45 lakhs தான் வருது. ஸோ இங்கே வந்து 25 அப்படின்றது அடித்தோம் அப்படின்னா இங்கே எலிஜிபிள்னு வந்துடும் மேலே. ஓகே, டிசிஎஸ் லெஜர் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த டிசிஎஸ் லெஜர் வந்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் டிசிஎஸில் இந்த டிசிஎஸ் ஆன் கூட்ஸ்னு கொடுத்துட்டோம்னா போதும். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணிக்கும். டேக்ஸ் அனாலிசிஸில் ஆட்டோமேட்டிக்காக 0.75 டிடிஎஸ் வந்து இந்த இதுக்கு 39.75 39.37 அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்த்து டேக்ஸோடு சேர்த்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். இப்போ நம்ம இப்போ தான் வந்து இப்போ 110ல் வந்து வித் பேன் பழசும் அதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1/4ல் போட்டு பார்க்கலாம். சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி. ஸோ 5 லட்ச ரூபா போட்டோம். இப்போ 110ல் வித்து பேனு எலிஜிபிள்னு வந்துருச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே மாறி அங்கே என்ன கான்ஃபிகர் நம்ம பர்சன்டேஜ் கொடுக்குறோமோ இப்போ 1/4லேருந்து மாறுது அப்படின்னா எது வேணாலும் மாற்றிக்கலாம். இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ டேட்டுக்கு மாறுது அப்படின்னா கூட நம்ம இங்கே மாறிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக
எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது இதுலேயே வந்துடும். இது டேக்ஸ் அனாலிசிஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக அதில் உட்காந்துருக்கும். ஸோ இது 0.08 டிஸ்பிளேயில் இருக்கும், பட் கால்குலேஷனில் கரெக்டாக இதில் வந்துடும். 39,37,500 இன்ட்டு 0.075%. ஸோ இது இங்கே பார்வைக்கு இந்த மாதிரி இருக்குமே தவிர கால்குலேஷனில் இது எடுத்துகிட்டு கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டேஷனில் போய் எவ்வளோ கட்ட வேண்டியது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னோம்னா, இது வந்து இந்த மாதத்துக்கு இந்த 2 பில் போட்டிருக்கிறோம். கலெக்ஷன் ஆகும்போது கட்டினா போதும். பட் இதில் வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் பிடிச்சி வச்சுருக்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே ஓகே இப்போ நம்ம இன்னொரு சினாரியை பார்ப்போம். ஸோ இது வந்து இப்போ 1/4ல் இந்த ஒரு 47 லட்ச ரூபா பண்ணி, அதாவது 1/4 அப்படின்றது வந்து 39 வரைக்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ அடுத்தது இந்த 110க்கு வரும்போது ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பில் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 52.25 லட்ச ரூபா வருது. ஸோ அப்போ வந்து டிடிஎஸ் பிடிக்கணுமா அப்படின்றது ஒரு கணக்கு வரும். கலெக்ஷன்லையா இல்லை பில்லுலையா அப்படின்றது வரும். இப்போ எல்லாருமே கலெக்ஷனில் அப்படின்றது தான் சொல்லியிருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷனில் தான் பண்ணணும். இந்த என்னைக்கு 50 லட்ச ரூபா தாண்டுதோ அப்போ அந்த மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு கலெக்ஷன் உண்டானதுக்கு டிடிஎஸ் பிடிச்சி கட்டினா போதும் அப்படிங்கிறது. இது 110க்கு அப்புறம் இருக்கிற பில்லுக்கு போடணும் அப்படின்னா நம்ம ஒரு கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு 50 லட்ச ரூபா வந்து இந்த 1/10 தாண்டுது, 55 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கலெக்ஷன் வந்து இந்த வருஷம் இந்த 1/10லேருந்து கலெக்ஷன் ஆகிட்டே வரும்போது 50 லட்ச ரூபா தாண்டும்போது அதை கட்டினா போதும். ஒரு கணக்குக்காக இந்த 55 லட்ச ரூபா இந்த பில்லு அப்படின்னு பார்க்கும்போது 47னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்ச ரூபா வருது. இதை வந்து கணக்கில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, பில்லை 2ஆக போடலாம், இல்லை ஒரே மிஷினரியாக இருக்குது ஒரே கன்சைன்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றது ஒன்றா போட்டு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மீதி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வித் பேனில் எடுத்துக்கிட்டு ஸோ இது மாதிரி எடுத்துக்கிட்டு பிடிச்சு போட்டுக்கலாம். ஓகே.